Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடல் சீற்றத்தால் விளைநிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் கடலுக்குள் முழுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கன்னியாகுமரியில் மணக்குடி முதல் கேசவன் புத்தன் துறை வரையிலான கடற்கரை மார்க்கமாக செல்லும் சாலை கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கிய நிலையில் விவசாய நிலங்கள் மட்டுமே மீதமுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீதமுள்ள சாலையும் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுத்து கடல் சீற்றத்திலிருந்து சாலையை பாதுகாக்க தடுப்புச் சுவர் அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னே கடல் சீற்றத்தால் சாலை அடிவாங்க ஆரம்பிச்சு, அதாவது சேதமடைய ஆரம்பிச்சபோது நாங்கள் அப்போவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம். இதை உடனே சரி பண்ணணும், இதுக்கு தூண்டில் விளைவு பக்கத்தில் தூண்டில் விளைவு போடுவதனாலையும் இல்லாட்டி இதுக்கும் ஒரு தடுப்புச்சுவர் கட்டுறதுக்காண்டி ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் மறுபடியும் பயங்கரமான கடல் சீற்றத்தினால ரோடு முற்றிலுமாக சேதமடைஞ்சிச்சு. நாங்கள் அந்த பக்கத்தில் உள்ள விவசாயிகள் அந்த ரோடை பயன்படுத்தி தான் தோட்டத்துக்கு போகிற வழி அதை நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரோடு மொத்தம் கம்ப்ளீட்டாக சேதமடைந்ததுனால எங்களுக்கு அதை பயன்படுத்தி பயங்கரமாட்டுள்ளது. கடல் கிலோமீட்டர் கணக்கில் எல்லா ரோடுகளும் எல்லா விவசாயிகளும் ரொம்ப பாய்ச்சிருக்காங்க. எங்களுக்கு இப்போ நடந்து போகிறது கூட இதில் எங்களுக்கு பாதை கிடையாது. அதுக்கு அரசு இதுக்கு கூடிய நடவடிக்கை எடுத்து பெரும்பாலும் கிடைக்கும். முன்னாடி பஸ் போன ரூட்டு இப்போ பஸ்ஸு பைக்கு ஆளுநர்கள் கூட நடந்து போகிறதுக்கு எங்களுக்கு பாதை கிடையாது.